மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. நல்லா கவனிச்சுக்க. உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிற்பேன். சமரசம் செய்ய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5-10 சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா, நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு வரும். சத்தியமா வரும். ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள். அறத்தின் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்லுவோம். இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு கைவரப்பட்ட பிறகு நமது ஆட்டம் வேற. அரசமைப்பது தொடக்கம்தான், தேசம் படைப்பதுதான் இறுதி விடுதலை. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு என் அன்பு உடன் பிறந்தவர்கள் தயாராகணும். என் தம்பி தங்கைகள் தயாராகணும். தன்னலமற்று தயாராகணும். நம் உடன் பிறந்தவர்கள் உயிரை கொடுத்துட்டாங்க. நீ சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழன் என்கிற இன உணர்வை கொடுத்து ஒன்றாக நின்று வென்றலாம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. முன்னதாவது 5000 ரூபாய் மக்கள் விஜய் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, என்ன நான் மட்டும் காட்ட மாட்டேன், பயந்து வர மாட்டேன். பீகாரில் 10,000 பிஜேபி நிதிஷ்குமார் போட்டு என்ன போட்டுச்சுல, தம்பி வந்ததுக்காக பயந்துக்கு போட்டுச்சா இல்லை? குடும்ப தலைவிகளுக்கு 1000 அறிவிச்சது, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற கல்லூரிக்கு போகிற நம்ம பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 போட்டது, தமிழ் மகன் அப்படின்னு ஊக்கத்தொகைன்னு 1000 போட்டது. இதெல்லாம் தம்பி நினச்சிக்கிறாரு. அப்படி இல்லை, அவங்க இந்த ஆட்சி முறையை வளமையாக வச்சுருக்கிறாங்க, ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ பீகாரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வங்கி கணக்குக்கும் 10,000 போட்டது யாரால? அது தம்பியால தானே. இப்போ நீங்கள் வர்றீங்க, அவர் 5000 போடுறாரு, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து அந்த முறையை ஒழிப்பேங்கிறேன், நீங்கள் ஏதோ சொல்லுங்க. இல்லை நான் கேட்குறது, நீங்கள் அவர் போட்டது தப்பு, சரி. நீங்கள் வந்து என்ன, நான் சொல்கிறேன் இந்த முறையை ஒழிச்சுக்கிறேன். இந்த முறையை எனக்கு விருப்பம் இல்லை. என் மக்களை கையேந்த வைக்கிறதுல, நாட்டை கடன்கார நாடாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அந்த ஆட்சி முறை பிடிக்கல. அதனால தான் ஆட்சி முறையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்னுடைய கனவில்லை, ஆட்சி முறை மாற்றம்னு சொல்கிறேன். 5000 ரூபாயை என் மக்கள் ஈட்டிக்கொள்கிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தையும் வருவாய் பெருக்கத்தையும் நான் உயர்த்திடுவேன்னு சொல்கிறேன். அப்படி ஏதாவது பேசணும்ல. குறை சொல்கிறது சரி, இப்போ இவர் சரியில்லைன்னு சொல்லலாம், இவர் செய்கிறது சரியில்லை, எது சரியாக இருக்கும் அதை சொல்கிறதுக்கு தான் ஒரு தலைவன் தேவைப்படுது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்போ யார் சரி, எது சரி, அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே ஒரு தலைவன் தேவைப்படுது. அது யார்? சரியில்லைன்னு சொல்கிறது எளிது. யாரும் சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்ல, எது சரியாக இருக்கும் அதை பேசணும்ல. அது யார் பேசுவா? சார், தமிழக அரசுடைய திட்டங்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர், எல்லாம் தூய தமிழ்ல இருக்கும். எல்லாம் தூய தமிழ்ல இருக்கும். யாருக்காகன்னு சொல்லுங்க? உங்க முன்னாடி நிக்கிற எனக்காக தான். புரியுதா? இந்த மாதிரி தூய தமிழ்ல கவர்ச்சிகரமான திட்டங்களுடைய பெயர் இருக்கு. அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இது வந்து ஒரு பேரழிவை நோக்கிய பயணம். நம்ம அதை விளங்கிக்கணும். விளங்குதா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த போக்கு வந்து இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் கோடி கடன்னா, அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்க இன்னொரு 5 லட்சம் கோடி, அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க இன்னும் 5 லட்சம் கோடி. இதில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் என்னன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஊடகத்தில் என் உடன் பிறந்தார்கள், நீங்கள் ஆட்சியாளர்கள்ட்ட கேட்கணும். இதில் நிறைவேற்றப்பட்ட இப்போ 10 லட்சம் கோடி, 10.16 லட்சம் கோடி கடன். அப்போ நிதியமைச்சர் அறிவிக்கிறார்னா, இதனால் இந்த நாட்டில் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட ஆகச்சிறந்த நலத்திட்டங்கள், போக்குவரத்து பாதை, இல்லை மின் உற்பத்தி, தடையற்ற விநியோகம், உயர்ந்த கல்வி, சரியான கல்வி, தரமான கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், இல்லை வேலை வாய்ப்பின்மைங்கிற சொல்லு இல்லை, பசிங்கிற சொல்லு இல்லை. இப்போ ஏதாவது ஒரு நலத்திட்டம்
நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நீங்கள் பேசணும், அதை விவாதிக்கணும். அப்போ எதுவுமே இல்லை, அப்போ எப்படி இவ்வளவு கடன் வந்தது? அதுபோக சுமக்க முடியாத மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, இவ்வளவு வரி சுமை எப்படி வந்தது? அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் அண்ணன்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு கூடாது. தற்போது ஆட்சியில் அதிகாரத்தில் கோரிக்கை நெருங்கிட்டே வருது. இதுதான் முன்னதாக திருமாவளவன் கோரிக்கை வைத்தார். ஆனால் தற்போது அதுக்குண்டான சூழ்நிலை இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அடுத்து வரும் ஆட்சியில் பங்கு கேட்கின்றாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு தர சொல்ல விஜய் நாடு யாரும் போக மாட்டாங்க எதிர்பார்க்க இல்லை. அது உங்களுக்கு நீங்கள் விளங்கிடணும். நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இப்போ இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்துட்டு வருவாங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிற்காத ஒருவர் அழைக்கும்போது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. முதல்ல அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ ஐயா விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வரைஞ்சுன்னா அவர் 10 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தார். அதனால எல்லாரும் அவர் சரி 10 விழுக்காடு இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை போய் தொட்டுடலாம், ஒரு மாறுதலை உருவாக்கலாம்னு இருக்கும். அப்போ நம்ம ஆட்சியில் பங்குன்னு வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்கு? நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த ஆட்சியில் இங்கே இருக்கிற கட்சிகளில் ஆட்சி, இப்போ காங்கிரஸே நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி? இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்குன்னு ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில் பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கு? இந்த கேள்வியெல்லாம் பல கேள்விகள் ஒவ்வொருத்தனுக்கும் எழும். பொதுவாக நான் பொது மனிதனாக ஒரு கேள்வி எழுப்புவோம்ல, இப்போ உங்களுக்கே அந்த கேள்வியே எழும். அப்போ ஏன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி யாரும் வரலைன்னா அது நம்பிக்கைக்குரியதா இல்லை. சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து சீமான் ஆட்சியில் பங்கு தருவாரா? நான் ஆட்சியில் பங்கு தர்றது இல்லைங்க. முதல்ல என்னை ஏற்கணும். முதல்ல என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழ், என் இனம் தமிழ் இனம், என் தலைவன் இவர், என் தலைவன் நான் ஏற்றுக்கொண்ட தலைவனை ஏற்கணும். நான் வைக்கிற கோட்பாடுகள் ஆட்சியின் முறையை ஏற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் ஊழல் லஞ்சம் பெற்றால் இடைக்கால பணி நீக்கம் இல்லை, பணி இடமாற்றம் இல்லை, நிலையான பணி நீக்கம்னு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சாதிக்காக ஒரு கொலையை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் செல்லாது. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதோட அது மதிப்பு இழந்துரும்னு ஒரு சட்டம் கொண்டு வரேன். நீங்கள் ஏற்கணும். இலவசம்ங்கிறது இல்லை, அதை நான் ஒழிப்பேன்னு சொல்கிறேன். அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன். அதை நீங்கள் ஏற்கணும். வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன். அதை நீங்கள் ஏற்கணும். நீங்கள் அரசு பணியாக வேளாண்மை எங்களை மறுபடியும் விவசாயம் பார்க்க சொல்லிட்டாப்ல, எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாப்ல அப்படின்னு. சாராயம் விற்கிறதுல 50,000 கோடி, பால் விற்கிறதுல 1,50,000 கோடி. இது உயிரை எடுக்க இந்த உயிரை கொடுக்கும். எந்த இடத்துல நான் நிற்கேன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம நிற்போம்னா என் கூட வரலாம். கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, கால்நடை இருக்கா? பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, பால் வளம் இருக்கா? பால் இருக்கு, வளம் இருக்கா? உங்களுக்கு பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவில். ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கல, நீ மாடு வளர்க்கலன்னு கேட்டால் பதில் இருக்கா? அப்போ துறை வச்சுப்ப. இப்போ விண்ணூர்தி விண்ணூர்திக்கு வானூர்தி போக்குவரத்துக்குன்னு அமைச்சகம் இருக்குது. உங்களுக்கு வானூர்தி இருக்கா? அப்போ எதுக்கு அமைச்சகம் வச்சிருக்க? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை கேட்குற ஒருத்தர் என்னோட இருந்தால் எனக்கு சரியா இருக்கும். புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அது சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நிற்கிறது இல்லை. இங்கே கொள்கை தான் அரசியல், கூட்டம்ல அரசியல். ஓகே. அவர் இந்த முறை நடைபெற்ற அவருடைய சேலம் மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினாரு, அதை இப்போது எடப்பாடி வச்சிருக்காரு. திமுகவை அண்ணா தொடங்கினாரு, அதை இப்போ ஸ்டாலின் வச்சிருக்காரு. எந்த ஒரு பின்பற்றமும் என்னை மாதிரி தனித்து கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்க ஆரம்பிச்சு அது என்னுடைய வசனம். அதை தம்பி எடுத்து பேசுறாருல, அது அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி அதை பேசுறாரு? எப்படி பேசுறாரு? அண்ணா ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி இப்ப வேற ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்க அண்ணாவை எடுத்துட்டு வரீங்க? அவர் ஆரம்பிச்ச கட்சியை ஒழிக்கணும்ன்றீங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சின்னா எம்ஜிஆர் யாரு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க? நான் தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பண்புல இருக்கு தம்பி.
நீங்க ஒரு ரசிகரை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து 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 நின்று இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா நிக்கிறேன். ஏன் வசனத்தை நீங்க எடுத்து பேசிட்டு கூடாது? நான் தான் சொல்லணும். நீங்க நிக்கவே இல்லை, தனிச்சு நிக்கவே இல்லை, களத்துக்கே வரல. நீங்க வர்றதுன்னா 24 வந்து பாராளுமன்றத்தில் பிஜேபி எடுத்து நின்று இருக்கணும். நீங்க விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டிட்டு இருக்கணும். ஏன் போட்டியில்லை? நான் 2லையும் போட்டிட்டேன்ல. போட்டிட்டேன்னா இல்லையா? அப்ப நீங்க போட்டி இல்லை. எழுதி கொடுக்குறவன் தான் எழுதி கொடுக்குறான்னு பேசிட்டு போக கூடாது. இங்க கேள்விகள் வரும். இது என்னோட வசனம். நீங்க தப்பா எடுத்து பேசுறீங்க. நான் பேச வேண்டியது நீங்க பேசக்கூடாது. புரியுதா? பார்த்து பேசணும். தாவேகா தலைவர் விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி? தம்பி எப்போ வந்தாரு சொல்லுங்க. நான் 16 வருஷமா களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்க. யார் பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும். தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா? நாம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு.